மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போர் மூளப்போகிறதா? உலக நாடுகளின் ஒட்டுமொத்த பார்வையும் இப்போது பாரசீக வளைகுடாவை நோக்கித்தான் திரும்பியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் இப்போது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் படை, அதாவது அர்மாடா, ஈரானை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக எச்சரித்திருக்கிறார். ஒழுங்காக பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், இல்லையென்றால் 2025இல் நடந்ததை விட மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதுதான் அமெரிக்காவின் தற்போதைய நேரடி மிரட்டல். இதனால் கச்சா எண்ணெய் விலை திடீரென உயர்ந்து உலக பொருளாதாரம் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்கும் அபாயத்தில் இருக்கிறது. உண்மையில் அங்கே என்னதான் நடக்கிறது? அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அடுத்து என்ன நடக்கும்? இந்த விவகாரத்தை பற்றி ஆழமாக பார்ப்பதற்கு முன்னால் தற்போதைய நிலவரத்தை தெரிந்து கொள்வோம். ஜனவரி 28, 2026 அன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த அந்த எச்சரிக்கை உலக நாடுகளை அதிர வைத்திருக்கிறது. அமெரிக்காவின் கோரிக்கைகள் மிக தெளிவானவை. ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை நிறுத்த வேண்டும், ஏவுகணை திட்டங்களை கைவிட வேண்டும், மேலும் மத்திய கிழக்கில் இருக்கும் தனது ஆதரவு அமைப்புகளுக்கு உதவி செய்வதை நிறுத்த வேண்டும். ஆனால் ஈரான் இதற்கு பணிய போவதாக தெரியவில்லை. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் பிபிசி போன்ற தளங்களில் வெளியாகும் செய்திகளின்படி ஈரான் இப்போது தனது இராணுவ தயார் நிலையை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. வெறும் எச்சரிக்கையோடு நிற்காமல் அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை சுற்றி நூற்றுக்கணக்கான ஈரான் நாட்டு அதிவேக படகுகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். அமெரிக்கா இப்போது ஏன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறது? இதன் பின்னணி கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடந்த தாக்குதல்களில் இருக்கிறது. அப்போது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து சில தாக்குதல்களை நடத்தின. அந்த தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டம் 2 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டதாக அமெரிக்கா அப்போது அறிவித்தது. ஆனால் உண்மை என்னவென்றால் ஈரான் மிக இரகசியமாகவும் வேகமாகவும் தனது வசதிகளை மீண்டும் கட்டமைத்து விட்டது. தற்போதைய அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகளின்படி ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை நிலத்திற்கு அடியில் மிக ஆழமாக, அதாவது எந்த ஒரு ஏவுகணையாலும் துளைக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக கட்டி எழுப்பியுள்ளது. இதுதான் அமெரிக்காவுக்கு இப்போது பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது. சுமார் 1000 புதிய போர் ட்ரோன்களை தனது இராணுவத்தில் இணைத்திருக்கிறது. இவை தரை, கடல் மற்றும் வான்வழி என எந்த இலக்கையும் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. நண்பர்களே, இந்த ஒரு சூழலில் போர் ஏற்பட்டால் அது இந்தியாவை போன்ற நாடுகளை எப்படி பாதிக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்க. சரி, இப்போது ஈரானின் இராணுவ தந்திரத்தை பார்ப்போம். ஈரான் வழக்கமான போரை விட மறைமுக போர் முறையில்தான் கை தேர்ந்தவர்கள். அதாவது அமெரிக்காவின் பெரிய கப்பல்களை நேரடியாக தாக்காமல் சிறிய வேகப்படகுகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நிலைகுலையச் செய்வதுதான் இவர்களின் திட்டம். இப்போது பாரசீக வளைகுடாவில் நூற்றுக்கணக்கான சிறு படகுகளை அமெரிக்க கப்பல்களுக்கு அருகில் நிறுத்தி வைத்திருப்பதும் ஒரு வகை உளவியல் போர் முறைதான். இந்த பதற்றத்தின் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $70 தாண்டிவிட்டது. இது 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு உயர்வு. ஏன் இந்த விலை உயர்வு? உலகிற்கு தேவையான கச்சா எண்ணெயில் சுமார் 20% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் செல்கிறது. ஈரான் இப்போது இந்த ஜலசந்தியில் நேரடி துப்பாக்கிச்சூடு பயிற்சிகளை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறது. ஒருவேளை போர் தொடங்கினால் ஈரான் இந்த வழியை அடைத்துவிடும். அப்படி நடந்தால் உலகமே இருளில் மூழ்கும் அபாயம் ஏற்படும். அமெரிக்காவின் பொருளாதாரம் இதனால் சரிந்துவிடும் என்று ஈரான் ஆதரவு ஊடகங்கள் வெளிப்படையாகவே எச்சரிக்கின்றன. இது வெறும் பொருளாதார போர் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார போராகவும் மாற வாய்ப்பிருக்கிறது. சரி, இப்போது ஒரு வரலாற்று பின்னணியை பார்ப்போம். கடந்த சில ஆண்டுகளாகவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலேயே முடிந்து வருகின்றன. 2025 செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்னாப்பேக் பொருளாதார தடைகள் மீண்டும் அமலுக்கு வந்தன. இதனால் ஈரானின் கரன்சி மதிப்பு மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. நாட்டில் விலைவாசி உயர்ந்து மக்கள் போராட்டங்களில் ஈடுபடத் தொடங்கினார்கள். ஆனால் இந்த உள்நாட்டு போராட்டங்களை விட வெளிநாட்டு அச்சுறுத்தல் தான் இப்போது ஈரானுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. ஈரானின் உயர்மட்ட தலைவரான அலி காமேனியின் ஆலோசகர் அலி ஷம்கானி சொல்லும் ஒரு விஷயம் இங்கே முக்கியமானது.
அமெரிக்கா எந்த ஒரு சிறிய தாக்குதலை நடத்தினாலும் அது போரின் தொடக்கமாகவே கருதப்படும். எங்களின் பதில் நடவடிக்கை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். போரின் தீவிரம் இப்போது ஏன் அதிகரித்திருக்கிறது என்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஐரோப்பிய ஒன்றியம் EU இப்போது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. இது ஈரானை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது. இதுவரை அமெரிக்கா மட்டுமே செய்து கொண்டிருந்த இந்த அழுத்தத்தை இப்போது ஐரோப்பாவும் கையில் எடுத்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது அணுசக்தி ஆயுத கொள்கையை மாற்றக்கூடும் என்று தகவல்கள் வருகின்றன. அதாவது, இதுவரை நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்று சொல்லி வந்த ஈரான் இப்போது தனது பாதுகாப்பிற்காக அந்த முடிவை மாற்றிக்கொள்ளும் நிலையில் இருக்கிறது. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாகும். இதனால்தான் அமெரிக்கா தனது அர்மடா படையை அங்கே அனுப்பியுள்ளது. அமெரிக்காவின் இராணுவ பலத்தை பற்றி பார்த்தால், அங்கே தற்போது சுமார் 50,000 அமெரிக்க வீரர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் முகாமிட்டுள்ளனர். ஜோர்டான், கத்தார், சவுதி அரேபியா என பல நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் தயார் நிலையில் உள்ளன. குறிப்பாக கத்தாரில் உள்ள அல் உதீத் தளத்தில் அமெரிக்காவின் போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் குவிக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் ஒரு முழுமையான போருக்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஏனெனில் 2025இன் இறுதியில் அமெரிக்கா தனது பெரும்பாலான கவனத்தை கரீபியன் மற்றும் ஆசிய பகுதிகளுக்கு திருப்பியிருந்தது. இப்போது திடீரென மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பதால் அவசரமாக கப்பல்கள் அங்கே அனுப்பப்படுகின்றன. இது ஒரு வகையில் அமெரிக்காவின் இராணுவ திட்டமிடலில் ஏற்பட்ட நெருக்கடியை காட்டுகிறது. மறுபுறம் ஈரான் தனது இராணுவ கொள்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கிறது. தாக்குதல் நடக்கும் வரை நாங்கள் காத்திருக்க மாட்டோம், ஆபத்து என்று தெரிந்தால் நாங்களே முதலில் தாக்குவோம் என்ற புதிய கொள்கையை அவர்கள் வகுத்துள்ளார்கள். அதாவது, அமெரிக்க கப்பல்கள் தாக்குதலுக்கு தயாராவதை ஈரான் கவனித்தால் அவர்கள் முந்திக்கொண்டு ஏவுகணைகளை வீச வாய்ப்பிருக்கிறது. இதுதான் இப்போதைய மிகப்பெரிய ஆபத்து. ஒரு சிறிய தவறான புரிதல் கூட உலகப் போருக்கு வழிவகுத்துவிடும். ஏற்கனவே ஜூன் 2025 போரில் ஈரான் தனது ஏவுகணை திறனை உலகிற்கு நிரூபித்திருந்தது. அப்போது நடந்த தாக்குதல்களில் இஸ்ரேலின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டதை நாம் மறந்துவிட முடியாது. இப்போது அதைவிட பல மடங்கு அதிக சக்தியுடன் ஈரான் தயாராக இருக்கிறது. இந்த மோதலில் சீனா மற்றும் ரஷ்யாவின் பங்கு என்ன? இதுதான் இப்போது உலக அரசியல் வல்லுநர்கள் விவாதிக்கும் முக்கியமான புள்ளி. வரும் நாட்களில் ஓமன் கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் ஈரான், சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தப் போகின்றன. இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்படும் நேரடி சவால். அமெரிக்கா ஈரானை தாக்கினால் சீனா மற்றும் ரஷ்யா சும்மா இருக்காது என்ற செய்தியைத்தான் இந்த பயிற்சி சொல்கிறது. குறிப்பாக சீனாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் பெரும் பகுதி மத்திய கிழக்கிலிருந்துதான் செல்கிறது. எனவே அங்கே போர் நடப்பதை சீனா ஒருபோதும் விரும்பாது. அதே சமயம் ரஷ்யாவுக்கு உக்ரைன் போரில் ஈரான் ட்ரோன்கள் பெரிதும் உதவி வருகின்றன. எனவே இந்த நட்பு நாடுகள் ஈரானுக்கு பின்னால் உறுதியாக நிற்கின்றன. இந்த சூழலில் மற்ற அரபு நாடுகளின் நிலைப்பாடு என்ன? எகிப்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் இந்த இராணுவ தாக்குதலை கடுமையாக எதிர்க்கின்றன. போர் ஏற்பட்டால் முதலில் பாதிக்கப்படுவது இந்த நாடுகள்தான். குறிப்பாக சவுதி அரேபியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் ஆதரவு அமைப்புகள் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது. எனவே இந்த பிராந்தியத்தில் இருக்கும் நாடுகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சி செய்து வருகின்றன. ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் ஏற்கனவே கத்தார் மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் இது குறித்து பேசியிருக்கிறார். முஸ்லிம் நாடுகள் ஒற்றுமையாக இருந்து இந்த போரை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவரது கோரிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது மீண்டும் ஒருமுறை தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும்? இராணுவ வல்லுநர்கள் சில விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். முதலாவதாக, ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் இப்போது பழைய நட்டான்ஸ் அல்லது ஃபோர்டோ போல இல்லை. அவை மிகவும் நவீனமான பாதுகாப்பு வசதிகளை கொண்டவை. இரண்டாவதாக, ஈரானிடம் இப்போது பலாயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன. இவை இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கும் அனைத்து அமெரிக்க தளங்களையும் தாக்கும் வல்லமை கொண்டவை. எனவே ஒரு தாக்குதல் நடந்தால் அதற்கு பதிலாக ஈரான் ஒரு மின்னல் வேக தாக்குதலை நடத்தும். இது ஒரு நீண்டகால போராக மாறினால் அமெரிக்காவுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போர்களில் பல பில்லியன் டாலர்களை அமெரிக்கா இழந்திருப்பதை ஈரான் இப்போது நினைவூட்டி வருகிறது. போரின் தாக்கம் என்பது வெறும் இராணுவ ரீதியானது மட்டுமல்ல, அது சாதாரண மக்களின் வாழ்க்கையையும் பாதிக்கும். ஈரானில் ஏற்கனவே பணவீக்கம் உச்சத்தில் இருக்கிறது. உணவுப் பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது.
அமெரிக்கா விதித்துள்ள புதிய 25% வரி விதிப்புகள் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளையும் அச்சுறுத்துகின்றன. அதாவது, ஈரானுடன் யாராவது வர்த்தகம் செய்தால் அவர்கள் அமெரிக்காவுடன் வியாபாரம் செய்ய முடியாது என்ற மறைமுக மிரட்டல் இது. இதனால் உலக நாடுகள் இப்போது ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளன. ஒரு பக்கம் அமெரிக்காவின் நட்பு, இன்னொரு பக்கம் எரிசக்தி தேவை. இந்தியாவை பொறுத்தவரை இது மிகவும் கவலையளிக்கக்கூடிய விஷயம். கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயரும். இது அனைத்து பொருட்களின் விலையேற்றத்திற்கும் வழிவகுக்கும். இப்போது நிலவும் சூழலில் சில முக்கிய கேள்விகள் எழுகின்றன. ட்ரம்ப் உண்மையிலேயே போரை தொடங்குவாரா அல்லது இது வெறும் பேச்சுவார்த்தைக்கான அழுத்தமா? ட்ரம்ப் எப்போதுமே தனது அதிகபட்ச அழுத்தம், மேக்சிமம் பிரஷர் என்ற கொள்கையையே பின்பற்றுபவர். போர் செய்வதை விட மிரட்டி பணிய வைப்பதில்தான் அவர் குறியாக இருப்பார். ஆனால் ஈரானை பொறுத்தவரை அவர்களின் கௌரவம் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் மிரட்டலுக்கு பணிந்து போனால் அது உள்நாட்டில் அவர்களின் ஆட்சிக்கு ஆபத்தாக முடியும். அதனால்தான் அவர்கள் தனது 1000 ட்ரோன்களை காட்டி அமெரிக்காவை அச்சுறுத்துகிறார்கள். வரும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் ஹார்மூஸ் ஜலசந்தியில் நடக்கப் போகும் அந்த நேரடி பயிற்சிகள்தான் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். அடுத்து என்ன நடக்க வாய்ப்பிருக்கிறது? சர்வதேச ஊடகங்களின் தகவல்படி அடுத்த சில நாட்கள் மிகவும் முக்கியமானவை. அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் எந்த ஒரு சிறிய எல்லையையும் மீறினால் போர் வெடிக்கக்கூடும். அதே சமயம் ஈரான் தனது அணுசக்தி செறிவூட்டலை ஒரு குறிப்பிட்ட அளவோடு நிறுத்திக் கொண்டால் பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறக்கப்படலாம். ஆனால் தற்போதைய நிலவரப்படி இரு தரப்புமே பின்வாங்க தயாராக இல்லை. ஒருபுறம் அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள், மறுபுறம் ஈரானின் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள். மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு வெடிமருந்து கிடங்கின் மேல் அமர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இறுதியாக, இந்த மோதல் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலானது மட்டுமல்ல, இது உலக பொருளாதாரத்தை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. போரை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதுதான் ஒட்டுமொத்த உலகிற்கும் நல்லது. ஆனால் அதிகார போட்டி எப்போதுமே அமைதிக்கு வழிவிடுவதில்லை. ஈரான் தனது இறையாண்மையை காக்க துடிக்கிறது. அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்ட பார்க்கிறது. இந்த போராட்டத்தில் ஜெயிக்கப் போவது யார் என்பது காலத்தின் கையில் இருக்கிறது. இந்த சூழலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் சொன்னது போல போர் நடக்குமா அல்லது இது வெறும் மிரட்டலோடு முடியுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி.